வணக்கம் அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இது ஒரு சிறுகதை, குட்டி ஸ்டோரி. ஆமாம், ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி ஸ்டோரி. என்னன்னா, ஒரு சிறுவன் ஆடு மாடுகள் மேய்ப்பான். காட்டில் சென்று ஆடு மாடுகளை மேய்த்து அதை வைத்து ஜீவனம் செய்வதுதான் அவனுடைய அந்த பொழப்பு. அப்போது இவன் என்ன செய்வான் என்றால், தினமும் ஊரை ஏமாற்றுவதற்காக புலி வருதுங்க, புலி வருதுங்க, புலி வருதுங்க, புலி வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்பொழுது ஊராரெல்லாம் ஓடி வந்து, ஐயோ அந்த சிறுவனை ஆட்டை மாட்டை காப்பாற்ற வேண்டும் ஓடி வருவார்கள். ஆனால் ஏமாந்து செல்வார்கள், புலி வராது, அவன் பொய் சொல்லியிருப்பான். இது வாடிக்கையாக நடக்கும், இவனுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஒரு நாள் உண்மையிலேயே புதர் மறைவிலிருந்து அப்படி என்று ஒரு உருமல் சத்தம். பார்த்தால் நிஜ புலி. புலி புலி என்று கத்துகிறான். ஆனால் ஒருவரும் காப்பாற்ற ஓடி வரவில்லை. அவன் பிதற்றுகிறான், பொய் சொல்கிறான் என்று ஊரார் அவரவர் வேலைகளிலே மூழ்கியிருந்தார்கள். இதுதான் நம்முடைய அறியாமையால் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் துன்பங்கள். நாம் அடுத்தவரை ஏமாற்ற நினைத்தால் இயற்கை நம்மை ஏமாற்றும். கடைசியில் நம் சிறுவன் ஒரு கோவில், பாழடைந்த கோவில் உள்ளே சென்று மறைந்து தப்பித்து பிழைத்தான். அது வேறு. அன்றுதான் உணர்ந்தான், இனி யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று அந்த சிறுவன். என்ன நேயர்களே, நமக்கும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருதில்ல? நன்றி. லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.